ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன் 2025. ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதத்தில் நிகழும் கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாக உள்ளன. அந்த யோகங்களால் ஜூலை மாதமானது மேசம் முதல் மீனராசி வரையிலான 12 ராசிகளின் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. உங்களுக்கு 2025ஆம் ஆண்டின் ஜூலை மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளதா? கீழே 12 ராசிகளுக்கும் ஜூலை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகிறார்கள் என ஜூலை மாத ராசி பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் ராசிக்கு 2025ஆம் ஆண்டின் ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். கிரகநிலை: தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், குரு சுகஸ்தானத்தில், புதன் பஞ்சமஸ்தானத்தில், செவ்வாய் கேது லாபஸ்தானத்தில், சனி ராகு என கிரகங்கள் வலம் வருகிறார்கள். 2/7/2025 அன்று லாபஸ்தானத்தில் சனி வக்கரமாகிறார். 3/7/2025 அன்று சுகஸ்தானத்தில் புதன் வக்கரமாகிறார். 17/7/2025 அன்று தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சூரியன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 17/7/2025 அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26/7/2025 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் மாறுகிறார். 29/7/2025 அன்று பஞ்சமஸ்தானத்திலிருந்து செவ்வாய் ரணருண ரோக ஸ்தானத்திற்கு மாறுகிறார். தனுசு ராசி: தனுசு ராசிக்காரர்களே, ஜூலை மாதம் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் நிறைந்ததாக இருக்கும். தொழில் ரீதியாக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய வருமானம் ஆதாயங்கள் உருவாகும். குடும்ப சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் பயணங்களை மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் ராசிநாதன் குரு சமசப்தம ஸ்தானத்தில் மிக அனுகூலமாக இருக்கிறார். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்கும். உங்கள் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு மேம்படும். உங்கள் சொல்லுக்கு பிறர் மரியாதை கொடுப்பர். வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். ஆனால் தேவையான இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருட்கள் வாங்கலாம். நண்பர்களிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்கள் நல்ல வளர்ச்சியை காணலாம். உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்கள் தவறை உணர்ந்து உங்களிடம் வந்து சரணடைவார்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் புரிவோருக்கு இருந்து வந்த மந்த நிலை மறையும். அலைச்சலும் வேலைப்பளுவும் ஓரளவு இருக்கத்தான் செய்யும். அதே வேளையில் நீங்கள் சென்ற இடமெல்லாம் அனுகூலம் ஏற்படும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். அரசியல்வாதிகள் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள வாய்ப்புகள் உண்டு. உங்கள் சொல்லுக்கு பிறர் கட்டுப்படும் நிலையும் உருவாகும். மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம். மூல நட்சத்திரம்: இந்த மாதம் முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிடுவீர்கள். இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. வழக்கத்தை விட செலவுகள் கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மை தரும். எதிர்பார்த்த பணம் தாமதப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியிருக்கும். பூராட நட்சத்திரம்: இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல், கூடுதல் செலவை சந்திப்பார்கள். வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண்பழி ஏற்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம்: இந்த மாதம் உங்களது பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது. முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. செலவுகள் கூடும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். வீண் அலைச்சல் உண்டாகும்.
சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. பரிகாரம்: வியாழக்கிழமை அன்று அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று 3 முறை வலம் வருவது நன்மை பயக்கும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.